Hi all. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் இப்ப கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செலினியம் மேனேஜர்ஸ் பத்தி இருக்கு. ஸோ செலினியம் மேனேஜர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி செலினியம் எப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கு நம்ம ப்ரௌசரை இன்ட்ராக்ட் பண்ற விதத்துல அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்லலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா செலினியம் நம்ம வந்து ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்றதுக்கு நமக்கு டிரைவர்ஸ் தேவைப்பட்டது. ஓகே, செலினியமையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்க குரோம் ப்ரௌசரோ இல்ல ஃபயர்பாக்ஸோ இல்ல எட்ஜோ ஏதோ ஒன்னத நீங்க கனெக்ட் பண்ணணும், செலினியம் மூலயமா ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அந்த ஸ்பெசிபிக் ப்ரௌசருக்கான டிரைவர் தேவைப்பட்டது. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன். டிரைவர்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரௌசரோட வெர்ஷனை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்டர்நெட்லயே போயிட்டு உங்களுக்கு குரோம் டிரைவர் வேணும் இந்த ஸ்பெசிபிக் வெர்ஷனுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதுல வந்து நம்ம ஸ்டேபிள் வெர்ஷன் இதுதான் நம்மளோட வெர்ஷன். ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா குரோம் டிரைவர்ஸ் அவைலபிளா இருக்கும். செலினியம் வந்து மேக்ல நமக்கு யூஸ் பண்ண முடியும்ன்றதால மேக், லினக்ஸ் இது எல்லாத்துக்குமே டிரைவர்ஸ் இருக்கும். நமக்கு விண்டோஸ் இருந்துச்சுன்னா விண்டோஸ் எடுத்துக்கலாம், மேக் இருந்துச்சுன்னா மேக்கோட இத லிங்க அப்படியே காப்பி பண்ணி நீங்க இன்னொரு ப்ரௌசர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபோல்டர் டவுன்லோட் ஆயிடும். அந்த ஜிப் ஃபோல்டர் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அன்சிப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு டிரைவர் ஃபைல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு தேவைப்பட்டது. இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஓகே, செலினியம் வெப் டிரைவர் வரும்போது 2.0 வரும்போது இப்படிதான் இருந்தது. ஸோ அதுக்கான கமெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுட்டு அதுக்குள்ள நம்ம ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். என்ன டிரைவரோட டிரைவர் வந்து எங்க இருக்கு, நம்ம கரண்ட் சிஸ்டம்ல எங்க இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். என்னோட சி யூசருக்குள்ள டவுன்லோட்குள்ள இந்த பாத்துல இந்த exe.exe முடிகிற வரையும் என்னோட பாத் இருக்கணும். அப்பதான் அது கரெக்டா போய் டிரைவரை பிக் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெப் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு குரோம் டிரைவர். இதுவே கெக்கோ டிரைவர்னா அதுக்கேற்ற டிரைவரோட exe பாத்தை கொடுத்துட்டு இங்கேயும் சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு இங்க கெக்கோ டிரைவர் போட்டுருவோம். ஸோ ஓப்பன் ஆகும்போது ஃபயர்பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு குரோம் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்த கமாண்ட். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெப் டிரைவர் மேனேஜர் அப்படின்னு வந்தது. இது செலினியம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ செலினியம் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ப்ரௌசர் கூட செலினியமை இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு டிரைவர் தேவைப்பட்டது. அந்த டிரைவரை நம்ம தான் டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம்ல இருக்க வெர்ஷன் ப்ரௌசரோட வெர்ஷனுக்கு நம்ம கம்பேட்டபிளா டிரைவர் எடுத்துக்கணும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னோட சிஸ்டம்ல இது ஒர்க் ஆகும். என்னோட சிஸ்டம்ல கரண்ட் வெர்ஷன் நான் வச்சிருப்பேன். இப்ப இதே கூட நான் இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்குறேன், ஜிட்ல போட்டு அவங்க எடுத்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்க சிஸ்டம்ல அதே வெர்ஷன் இருக்க சான்சஸ் கம்மி. ஓகேவா? இருக்காதுன்னு ஏன்னா இப்ப எல்லாருமே ஆட்டோ அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே வந்து இருக்கிற சான்சஸ் கம்மின்னும் போது அவங்க தனியா அவங்களோட வெர்ஷன்ல டவுன்லோட் பண்ணி அந்த பாத்தை கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தோட இஷ்யூவும் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்ப அப்கிரேட் ஆகுது, ஆட்டோ அப்டேட் கொடுத்துட்டோம், அப்கிரேட் ஆகுதுன்னா நீங்க நாளைக்கு வந்து குரோம் வந்து ஆட்டோ அப்டேட் ஆயிடுச்சுன்னா இதே டிரைவர் ஒர்க் ஆகாது. நீங்க புதுசா திருப்பி போய் அந்த வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி டிரைவர் டவுன்லோட் பண்ணி இங்க பார்த்து கொடுக்கணும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதால நமக்கு என்ன வந்தது அப்படின்னா வெப் டிரைவர் மேனேஜர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ இது என்ன பண்ண போகுது, இது வந்து தேர்ட் பார்ட்டி பில்டின். ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட்டி பில்டின் கிடையாது, இது தேர்ட் பார்ட்டி டூல். ஓகேவா? ஸோ தேர்ட் பார்ட்டி லைப்ரரி நமக்கு என்ன பண்ண போகுது, செலினியம்ல நம்ம இன்டகிரேட் நம்மளோட கோடு கூட இன்டகிரேட் பண்ண போறோம். எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் டிரைவருக்கு தனியா, வெப் டிரைவர் மேனேஜருக்கு தனியா ஒரு மேவன் டிபெண்டன்சி இருக்கு. ஓகே, சோ அந்த மேவன் டிபெண்டன்சிய பாத்தீங்கன்னா இதுதான் வெப் டிரைவர் மேனேஜரோட மேவன் டிபெண்டன்சி. இப்ப லேட்டஸ்டா வந்து உங்களுக்கு 6.33 வந்திருக்கு. இத போயிட்டு இந்த மேவன் டிபெண்டன்சிய உங்க பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல மேவன் ப்ராஜெக்ட் இருந்தா பாம் டாட் எக்ஸ்எம்எல் இருக்கும் இல்லையா, சோ அந்த பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல நீங்க போடணும். ஓகே, சோ எப்படி போடுவீங்க அப்படின்னா இங்க பாருங்க வெப் டிரைவர் மேனேஜர் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சோ இது பழைய வெர்ஷன் தான். சோ இதை வந்து நான் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், என்னால வெப் டிரைவர் மேனேஜரை செட் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து முதல்ல வெப் டிரைவர் மேனேஜருக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கோடு. இது வந்து ஆஃப்டர் வெப் டிரைவர் மேனேஜர். ஓகேவா? இந்த டிரைவர் வந்து ஸ்டில் வெப் டிரைவர் தான். ஓகேங்களா? இந்த கமாண்ட் அதே தான். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்ட் மட்டும் மாறும். என்ன சொல்லுது, வெப் டிரைவர் மேனேஜர்ல குரோம் டிரைவரை செட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ
அப்ப என்ன பண்ண போகுது, இது ஆட்டோமேட்டிக்கா இந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி வந்து நமக்கு டவுன்லோடிங் நம்மளோட வெர்ஷன் என்ன வெர்ஷனோ, குரோம் வெர்ஷனோ இல்ல ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அந்த வெர்ஷனை அது டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா தேவையான டிரைவர்ஸை அதுவே நமக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுத்துரும். ஆனா இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, form.xml வெப் டிரைவர் மேனேஜர் அப்படின்ற மேவன் டிபெண்டன்சியை நம்ம போட்டாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து செகண்ட். சோ இப்ப இந்த நம்ம மேனுவலா டவுன்லோட் பண்றது, மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஷேர் பண்றது, அது எல்லாமே இங்க வந்து நமக்கு இதுவாயிடுது. அந்த ஸ்டெப் எல்லாமே டிலீட் ஆயிடுது. ஓகேவா? சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த செட்டப் எல்லாத்தையும் பண்ணிடுது. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்? மேவன் டிபெண்டன்சி தனியா போடுறோம். சோ இதையும் வந்து இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க செலினியம் மேனேஜர்ல. சோ செலினியம் மேனேஜர் எப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ பில்ட் இன். நீங்க புதுசா வந்து வேற எதுவுமே ஃபார்ம் டாட் இதுல போட தேவையில்ல. ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல மேவன் டிபெண்டன்சில எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஜார் ஃபைல் எதுவுமே நீங்க இன்டெகிரேட் பண்ண வேண்டாம். இது பில்ட் இன். ஓகே. சோ இந்த பில்ட் இன் எதுல வருது, நமக்கு செலினியம்லயே வந்துருது. ஓகே. சோ செலினியம்லயே வர்றதால பில்ட் இன்ன்றதால அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரவுசர் வெர்ஷனை டிடெக்ட் பண்ணி நமக்கு தேவையான டவுன்லோடு செட்டப் எல்லாமே நமக்கு செலினியம் மேனேஜரே பண்ணி கொடுத்துருது. சோ இதுக்கு மேல நீங்க லேட்டஸ்ட் செலினியம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுவுமே போடாம டைரக்டா வெப் டிரைவர் இஸ் ஈக்குவல் டு குரோம் டிரைவர் அப்படின்னு போட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு குரோம் பிரவுசர் ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து எப்படி செலினியம் வந்து இவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? சோ இது வந்து நவம்பர் ஃபெப்னு நினைக்கிறேன், நாட் மார்ச் 2015ல இருந்து தான் நமக்கு வந்து இந்த வெப் டிரைவர் மேனேஜர் வந்து வந்தது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம நார்மலா இந்த கமாண்ட் தான் கொடுத்திருந்தோம். சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வெப் டிரைவர் மேனேஜர். இப்ப செலினியம் மேனேஜரே நமக்கு வந்து வந்துட்டதால பில்ட்ன்றதால நம்ம பெருசா வேற எந்த கமாண்டும் கொடுக்க வேண்டாம். இப்ப புதுசா படிக்கிற செலினியம் படிக்கிற எல்லாருமே வந்து இந்த பழச இது எல்லாமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு தெரியும்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம். தேங்க்யூ. பை.